ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமின் அண்ட் ஜேகேயோட எஃப்எஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு த்ரில்லர் அண்டு ஹாரர் கூட வச்சுக்கலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இந்த கதையை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஃப்எஸ் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் இப்போ உங்கள் வீடு தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கீங்க. மொத்தம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 பேர். ரோஸ், மியா, ஐயு அண்ட் ஜெனி. ஓகேவா? இந்த 4 பேர் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய், என்னடி நீங்கள் சும்மா வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன தான் பிளான் பண்ணலான்னு இருக்கீங்க? நம்ம காலேஜும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன சும்மா போரிங்கா? அடுத்தது என்ன பண்ணலாம்? வேலைக்கு போகலாம், இல்லை வேறு ஊருக்கு போகிறீங்களா? என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. இந்த பிளானே பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு அட்வென்ச்சரஸாக பண்ணணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ பேசிகிட்ருக்கா. நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏதோ துப்பு போகக்கூடாது. ஏய், நீ ஒழுங்காக பேசினாலே புரியாது. ஏன்டி இப்படி பேசுகிற? ஒழுங்காக சோத்தை தின்னு, இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு ஒழுங்காக பேசு. ஒரு அப்படி நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க. நம்ம பேசாமல் அட்வென்ச்சரஸாக ஏதாவது ட்ரிப் போகக்கூடாது? அப்படியே பார்த்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு எல்லோரும் முடிஞ்சு பார்க்குறீங்க. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு என்னடி சொல்கிறீங்க, வேணாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே நேரத்தில் கத்துறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அட்வென்ச்சரஸாக ட்ரிப் போகணுன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லைக் ஊட்டின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அங்கே வந்து எல்லாருமே போகிற பிளேஸை விட்டுட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இது வரையும் டூரிஸ்ட் பிளேஸே இல்லாத ஒரு பிளேஸ். ஓகேவா? நீங்கள் வந்து போகிற வழியில் ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கான பெரிய, எப்படின்னா பங்களா டைப்லேயும் இருக்குது, ஹோட்டல் மாதிரியும் இருக்குது. ஓகேவா? வெளிலேருந்து பார்க்க ஹோட்டல் தான் போட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால்லேருந்து செம்ம டயர்டாக இருக்குடி வண்டி ஓட்டி ஓட்டி. ஸோ இங்கே இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே இருந்துட்டு இங்கே ஏதாவது கைட் கிடைச்சாலோ, இல்லை வந்து இந்த இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம், இவங்ககிட்ட ஏதாவது பிளான் கிடைச்சாலோ இதை வச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க. ஏய் வாங்கடி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? மேடம் லக்கேஜெலாம் எடுக்க வேணாமா அப்படி சொல்லிட்டு ஜெனி சொல்கிறா. அப்புறம் நீங்கள் எல்லா லக்கேஜும் எடுத்துக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துக்கிறாங்க அவங்க லக்கேஜை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. போனோடனே அந்த மணி வெளில கேட்கணும். இந்த யாம இருக்க பயமே படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அங்கே ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு மாதிரி மணி இருக்கும், அதை நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு அடிச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் வந்து அங்கே ரிசப்ஷனிஸ்ட் அங்கே இருக்கிறது வெறும் 2 பேர் தான், 2 ஹேண்ட்ஸம் மென்ஸ். ஓகேவா? ஜேகே நம்ம ரிசப்ஷனிஸ்டாக இருக்கார். எங்கள் ஜிமின் தான் கேர்ள்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவங்க எங்கள் 2 பேரும் பார்த்தோன்னே இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாயை பிறந்துட்டாளுங்க. ஏய் என்னோட இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சொல்கிறா. அதோட நீங்கள் தான் வழி தொடச்சிக்கோ, மூடிட்டு வாடி, வந்தோன்னே மானத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. வெல்கம் வெல்கம் டு ஜேஎம் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஜேகே சொன்னானே ஜே ஹோட்டல் அப்படின்றாரு. ஏன்னா வந்து ஜேகேவும் ஜிமின்னு நடத்துகிறேன், ஸோ ஜே அப்படின்னு வச்சுருக்கானுங்க. ஆனால் வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக எப்போவுமே ஜிமின் வந்து ஜேஎம் ஹோட்டல் தான் சொல்லுவார். அவன் வந்து ஃபன்னாக ஒரு இது இன்ட்ரோ தான். வெல்கம் கேர்ள்ஸ், சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாரு. ஜேகே அவங்க என்ன ஹோட்டலுக்கு ஆர்டரை கொடுக்க வந்திருக்காங்க, ரூமுக்கு தான் வந்துருக்காங்க, மூடிட்டு நில்றா அப்படின்றாங்க. நீங்கள் எல்லாமே சிரிக்கிறீங்க. மானத்தை வாங்குறதே வேலையாக போச்சு இல்லை ஜேகே, வா ஒன்றும் வச்சுக்கிறேன் அப்படின்றான். நீ வச்ச என்ன பிரயோஜனம், மூடிட்டுறா அப்படின்றான். 2 பேரும் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாமே சிரிச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே தான் வெல்கம் வெல்கம் டு ஜே ஹோட்டல் அப்படின்றாரு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எத்தனை ரூம்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. எங்களுக்கு 5 ரூம்ஸ் வேணும். அப்புறம் யோசிச்சுட்டு, ஏன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒரே ரூம்லலாம் தங்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் தான் ஏன் தனித்தனி ரூம் எடுத்தா உங்களுக்கு தானே லாபம், அப்போது எங்களுக்காக தான் நீங்கள் தனித்தனி ரூம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு.
அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு வந்து ப்ரைவசி பிடிக்கும். நாங்கள் சாப்பிடும்போது எல்லா நேரமும் ஒன்றா இருப்போம். தூங்கும்போது மட்டும் தனியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. மற்றவங்கலாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட உங்கள் எல்லாருக்குமே வந்து ரூம் புக் பண்ணுறாங்க. லைக் 101 அதுலேருந்து 105 வரையும். நீங்கள் 103ல் இருக்கீங்க. எல்லாமே அவங்கவுங்க செட்டில் ஆயாச்சு. அவங்கவுங்க ரூமில் போயிட்டு கொஞ்ச நேரம் போய் தூங்குனீங்க. நல்லா நீங்கள் தூங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட காலைல ஒரு 8 மணிக்கு இங்கே ரீச் ஆகிருப்பீங்க. 2 மணி வரையும் நல்லா செம்ம தூக்கம். மேடம் மேடம் யாரு அதில் நீங்கள் கதவை திறக்கிறீங்க. யார்? அப்போ தான் நீங்கள் ஒத்து பார்க்குறீங்க. அது ஜிம்மன் தான். மேடம் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது அப்படின்றாரு. எனக்கு சாப்பிட தான் வேணும். என்ன இருக்குது மெனுவில் அப்படின்றீங்க. ராமியான், அதுக்கப்புறம் நம்ம கொரியாவில் கிடைக்கிற எல்லாமே இருக்குது. எது வேணும்னாலும் சொல்லலாம். ஏன்னா வந்து இது கொரியன் ஸ்பெஷல் ஹோட்டல் அப்படின்றாரு. ஓ தட்ஸ் நைஸ். ஆக்சுவலாக எனக்கு அடுத்த பிளானே கொரியா போகணுன்னு தான். ஆனால் இங்கே கிடைக்கும் போது ஐம் ஸோ ஹாப்பி. சரி, நீங்கள் இப்போதைக்கு ராமியான் எடுத்துகிட்டு வாங்க. நைட்டு என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ குக் இருக்க மாதிரி தெரியலையே. இங்கே குக்கெல்லாம் இல்லை, குக்கி மட்டும்தான் இருக்கான். ஆமாம், எங்களோட சங்குக் இருக்கான்ல, கீழே பார்த்துறீங்க, அவன் பேர் ஜங்குக். என் பேர் ஜிமின். ஜங்குக் தான் சமைப்பான். சூப்பராக சமைப்பான், கவலைப்படாதீங்க அப்படின்றான். ஓ தட்ஸ் நைஸ். நீங்களே சமைக்கிறீங்கன்னா பெரிய விஷயந்தான். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஹோட்டல் ரன் பண்ணும் போது கண்டிப்பாக செஃப் இருப்பாங்க. நீங்கள் வரவங்களையும் சமாளிச்சுட்டு இதுவும் பண்ணிவிட்டு ரூம் சர்வீஸும் பண்ணுறீங்க. தட்ஸ் கிரேட். ஓ தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணணுன்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட சும்மா ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு தான். சூப்பராக அந்த நைட்டை செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. லைக் கேம்ப் ஃபயர், அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு மியூசிக்கு, கேம் அப்படி இப்படி விளாண்டுருக்கீங்க. ஜேகேவும் ஜிமினும் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. இங்கே என்னென்ன பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் லைக் அந்த மாடியில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. சூப்பராக இருக்குது அந்த ஸ்பேஸு, லைக் அந்த ப்ரீஸ். அது வந்து அந்த என்விரான்மெண்ட்டே அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே எல்லாமே சாப்பிட்றீங்க. அந்த டேஸ்ட் எல்லாம் சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஜங்குக் அங்கேருந்து ஜெனி கூப்பிட்றா. சொல்லுங்கள் மேம். நீங்கள் சமைச்சது செம்மையாக இருக்குது. இதுவரையும் நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். இட்ஸ் லைக் வாவ், இவ்வளோ ஒரு வித்தை நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக சமைக்கிறேன். அதனால் இதெல்லாம் எனக்கு சகஜம் அப்படின்றான். வாவ் 10 இயர்ஸா, சூப்பர். அது ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் ஜின் எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்தான். அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு அப்படின்னா. ஓ சூப்பர் சூப்பர். நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை வரும்போதே ஃபேமிலிலாம் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றா. கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் போகுது. ஜிம்மினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஜிம்மினும் உட்காந்து ஃப்ளர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லா பொண்ணுங்களும் பேனும் உட்காந்து பார்த்துட்டு இருக்குங்க அவங்க பேசுகிறத. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. எல்லாருமே தூக்குவாதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. இவனுக்கு 2 பேரும் கீழே போயிட்டானுங்க. இப்படியே டைம் ஸ்கிப் மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஏஞ்சி வரீங்க. ஐயோ ஐயோ அங்கேருந்து ஐயோ ஏஞ்சி வரா. குட் மார்னிங் ஓயன். குட் மார்னிங் குட் மார்னிங். சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு, போய் எங்கேயா சுற்றி பார்ப்போம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடா. நெக்ஸ்ட்டு ரோஸ். ரோஸ் ரோஸ் ஓயன் சொல்லு. என்ன கதை கூட திறக்க மாட்டியா? இல்லை சொல்லுது, என்னடி வேணும்? சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு, எங்கேயா போய் சுற்றி பார்க்கலாம். ஓகே. அடுத்து நீங்கள் ஜெனியை போய் தட்டுறீங்க. ஜெனி சொல்லுடி, என்ன பண்ணுற? இப்போ தான் நீ குளிச்சுட்டு வந்தேன். ஓகே ஓகே குட். நீ மட்டும்தான் நீ காலையிலே குளிச்சுட்ட. அது என்ன ரொட்டீன்.
சரி நான் கிளம்பிட்டு இருக்கேன். எங்கே போகலாம்? அதான் கீழே இருக்கானுங்களே அவனுக்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே கிளம்பிட்டுருக்கீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக மியா தான் போய் தட்டுறீங்க. மியா 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 என்ன என்ன சத்தத்தையும் காணோம். மியா என்ன நல்லா தூங்கிட்டாலோ? மியா நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணுறீங்க, பார்த்தா கதவை ஓப்பனில் இருக்கு. மியா மியா என்ன? அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுது. ஏன்னா வந்து புது பிளேஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே தேடுறீங்க. எங்கே போனா இவ சீக்கிரமாக எழுந்துற ஆளும் கிடையாது. அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டு சொல்கிறீங்க, ஏய் மியாவை காணோண்டி. ஜெனி தான். ஏய் என்ன சொல்கிற? இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நல்லா பார்த்தியா? ஏய் சொல்கிறது கேளுடி, எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டேன். இந்த ஹோட்டல் ஒரு 10 கிலோமீட்டர் போய் கூட பார்த்துட்டேன். இங்கேருந்து மியா வெளில வந்த மாதிரியே இல்லை. வாட்? ஆமாண்டி, மியாவை காணும். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்னடி சொல்லுவோம்? சரி சரி பதறாத, ஒன்றாகாது. நம்ம போய் ஜேகேடி ஜிமின்ட்டு கேட்போம். அதுக்கப்புறம் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கி வரீங்கலாம். அப்போ தான் குட் மார்னிங் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். குட் மார்னிங் ஜிமின். ஜிமின் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். எங்கள் ஃப்ரெண்டு மியாவை காணோம். வாட்? காணோமா? அந்த பொண்ணு போனி டெயில் போட்டு அவதான் காணோம். நைட்டு எங்கள் கூட தான் இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாருமே போய் தூங்கிட்டோம். அப்புறம் வெளியில் வந்தாலான்னு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏன்னா செம்ம டயரில் வந்தோம், நல்லா தூங்கிட்டோம். நீங்கள் எதாவது பார்த்தீங்களா? மியா காலைல எங்கேயாவது வெளில வந்தாளா? அப்படியா? மியா எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. ஜேகே சொல்கிறா. ஜேகே மியாவை பார்த்தியா? அந்த போனி டெயில் போட்டிருந்தால அந்த பொண்ணு. இல்லைடா. ஏன் காணமாண்டா? வாட்? வயன் என்ன சொல்கிறீங்க? நிஜமாலும் ஜோக்கு காணும். அவள் எங்க கூட தான் இருந்தா. திடீர்னு எங்கே போனான்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. என்ன சொல்கிற? இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபாரஸ்ட். சரி நாங்கள் போய் தேடி பார்க்குறோம். அப்புறம் வந்து ஜங்குக்கும் ஜிமினும் தேடுறானுங்க, சுத்தமாக கிடைக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் தேடுறானுங்க. நீங்கள் ஜங்கு கூடயும் ஜிமின் கூடயும் போயிருக்கீங்க. இவளுங்க மற்ற பேர் வந்து முன்னாடி இருக்க இடத்துல மட்டும் தேடுறாளுங்க. எங்கடி போனா? ஐயோ, அவள் ஃபோனுக்கு அடிச்சு பார்த்தியா? எடுக்கிறாளா? இல்லடி, நானும் எவ்வளோ கால் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கவே இல்லை. ஜெனி என்னடி பண்ணுறது? எனக்கும் ஐடியா இல்லை ரோஸ். என்னதான் எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரில. ஐ ஹோப் அவள் ஃபைனாக இருக்கணும். இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது போயிருக்கணும். சரி சரி அதோட ஐயோ இதுவும் அழாதீங்க, எல்லாமே சரியாகிடும். ஆனால் இந்த இடத்துக்கு வர விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால. எனக்கு வந்ததுலேருந்து சரியில்லை, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. கிளம்புறப்ப நல்லா தான் இருந்தா. ஆனால் காரில் வரும்போது இந்த வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. ஒரு வேளை பிடிக்காம போயிட்டாலோ? ஆனால் நைட்டில் நல்லா தாண்டி இருந்தா. என் கூட பேசும்போது கூட நல்லா தான் பேசினா. எங்கே போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே தேடுறீங்க, கிடைக்கவே இல்லை மியா. சரி நீங்களே அசியூம் பண்ணிட்டீங்க, மேபி அவள் யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் ஒரு 12 days அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ கடைசியில் பார்த்தா இப்படி உங்கள் ஃப்ரெண்டு இப்படி ஆகிட்டா. ஒரு 2 நாள் ஆகுது, எந்த ஒரு ஃபோனும் இல்லை. சரி மேபி அங்கே போயிருப்பா, ஊருக்கு போயிருப்பான்ற மாதிரி நீங்களே விட்டுட்டீங்க. ஸோ இருக்கிறவங்கள வச்சு அது என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் யாருமே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லை, அப்படியே சேடாக உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜங்குக்கும் ஜிமினும் தான் வரானுங்க. ஹே கேர்ள்ஸ், என்ன இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க மேபி ஊருக்கு போயிருக்கலாம். இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் 12 நாளும் பறந்து போயிடும். அப்புறம் திருப்பி எப்போ வருவீங்க? வராமல் கூட போகலாம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க.
ஐயோ! நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க. மேபி இங்க வர சான்ஸ் கிடைக்காம இருக்கலாம். வேற எங்கேயாவது நீங்க போலாம். அதுதான் சொன்னேன்பா. நான் எதுவும் வேற எதுவும் சொல்லல. ஜங்குக், இல்ல மியா பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல. எப்படி நாங்க ஹாப்பியா இருக்க முடியும்? அதுவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுவே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ஜாய் கேர்ள்ஸ் அப்படின்றான். சரி, இன்னைக்கு எங்களோட ஸ்பான்சர். நாங்க உங்கள கூட்டிட்டு போறோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அதுக்கப்புறம் நீங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேர் அப் பண்ணிட்டு நீங்கள் எல்லாமே கிளம்புறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே லைக் ஃபாரஸ்ட் ஏரியா தான், இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் ஜிமினும் நீங்கள் எல்லாமே குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு விளையாண்டுருக்கானுங்க. லைக் நீங்கள் வந்து ஃபுல்லாலாம் இது பண்ணலை, சும்மா போய் நனைஞ்சிட்டு உட்காந்துருக்கீங்க, சும்மா விளையாண்டு பார்த்துட்ருக்கானுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. பார்த்தா ரோஸை காணும். நீங்கள் எல்லாமே அதை வந்து என்ஜாய் பண்ணுறதுல வந்து பார்க்கல. ஆக்சுவலாக ரோஸ் வந்து வேறு அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும் அந்த ட்ரெஸ். ஸோ அந்த கழட்டிட்டு நான் ஸ்விம்மிங் சூட் மாதிரி ஏதாவது போட்டு வரேன்ற மாதிரி அவளை காட்டு சைடு போயிருப்பா. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேகேவும் ஜிமினுமே இல்லை. சரி இவனுங்க அந்த பக்கம் நம்ம குளிக்கிறோம் அப்படி போயிட்டானுங்க போலன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. கடைசியில் பார்த்தா ரோஸை காணும். கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க, ரோஸ் வரவே இல்லை. ஐயோ, சொல்லுடி. ஐயோ, ரோஸை காணா. அவள் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரான்னாடி. ஏன் இல்லை இவ்வளோ நேரமாக ட்ரெஸ் மாத்துறான்? எனக்கு என்னமோ சரியா படலடி. மியா வர. ஏய், மியா ஊருக்கு போயிருப்பா. நீ தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்காத. இல்லடி, இன்னும் ரோஸை காணோம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ரோஸ் வந்த மாதிரியே தெரியலையே. அப்புறம் ஜேகேவும் ஜிமினும் இந்த பக்கம் ஐ மீன் அந்த இங்கே குளிக்கிற சைடு வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ தான் நீங்கள் ஜிமின் சொல்லுவாயன். ஆமாம், ரோஸ் பார்த்தீங்களா? எது அந்த காட்டு சைடு இருக்கியா அதுவா? ஜிமின் விளையாடாதீங்க. ரோஸ் ட்ரெஸ் மாத்துறேன்னு போனா திரும்ப வரல. நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? போனாலா? ஆக்சுவலாக நீங்கள் குளிக்கிறப்ப கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் நீங்கள் ப்ரைவசியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பக்கம் போயிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ தான் நாங்கள் வரோம். சரி நீங்கள் குளிச்சிருப்பீங்க கிளம்பலான்ட்டு. நீங்கள் யாருமே பார்க்கலையா? இல்லை அப்படின்றானுங்க 2 பேரும். இப்போ தானே. ஜெனி வா, நம்ம காட்டுக்குள்ளே போய் தேடலாம். ஐயோ வரேன்றா. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஏய் கேர்ள்ஸ், எங்கே போகிறீங்க? எங்கள் ஃப்ரெண்டை காணோம், நாங்கள் தேட போகிறோம். நீங்கள் வந்தால் வாங்க, உங்களுக்கு வர விருப்பம்ல இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷனில் போயிடுறீங்க. இந்த பொண்ணுங்களை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வரானுங்க பின்னாடியே. எங்கடி போன ரோஸ், எங்கே போன? ஏன்னா ஒருத்தவங்க காணாமல் போயிட்டாங்க, எங்கே இருக்காங்களே தெரில. ஸோ உங்களுக்கு வந்து இவளையும் இழந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது. எங்கே போனடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஃபுல்லாக தேடிட்டுருக்கீங்க. கடவுளே ப்ளீஸ் ரோஸ் எப்படியாவது கிடச்சிடு. பார்த்தா அவள் ட்ரெஸ் மாற்ற போனா தெரியுமா? அவள் காஸ்ட்லியான ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் கிடக்குது. என்ன அவள் ட்ரெஸ் இங்கே இருக்கு, அவள் எங்கே போனா? நீங்கள் ஃபுல்லாக தேடி பார்க்குறீங்க, எங்கேயுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட லைக் 7 மணி ஆயிடுச்சு. நீங்கள் வந்தது ஒரு லைக் 2 மணி 3 மணிக்கு வந்திருப்பீங்க. கொஞ்ச நேரம் குளிச்சது ஒரு 4-4:30 இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தேட ஆரம்பிச்சு மணி 7 ஆயிடும். அது வரையும் ரோஸே காணோம். என்னடி ரோஸ் இங்கே போனா? மியாவை காணோம். அடுத்தது இப்போ ரோஸ். பயமா இருக்குடி. அவ கிடைச்சு இல்ல வழி மாறி எங்கேயாவது போயிட்டாளான்னு தெரியல. மியா அப்பா அம்மாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கு. இப்ப ரோஸ் வேறடி.
ஏய், இங்க ஐயோ தான். வயன், அழாத வயன். எங்கேயாவது வழி மாறி தான் போயிருக்கணும். நம்ம வேணா மார்னிங் வந்து தேடி பார்ப்போம். ஏன்னா சுற்றி இங்கே பிளேஸ் இருக்க மாதிரியே இல்லை, ஆளுங்க நடமாட்டமே இல்லை. நம்ம இவ்வளோ நேரம் இருக்கிறது நம்மளுக்கும் ரிஸ்க்கு, அவனுங்களுக்கும் ரிஸ்க்கு. எப்போ அனிமல்ஸ் வரும், வேற ஏதாவது வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இங்கே இருந்தால் நம்மளுக்கும் ஆபத்து. ஸோ கிளம்பலாம். எப்படி வர சொல்ற ஜெனி? நீயாவது அவளுக்கு சொல்லி புரியவே. ரோஸை விட்டுட்டு எப்படி வர முடியும்? இருக்கதே மியா, அடுத்தது ரோஸ், அப்புறம் உங்க 2 பேருக்கும் ஏதாச்சும் நான் என்ன பண்றது? ப்ளீஸ் ப்ளீஸ், அவன் எனக்கு வேணும். சரி சரி சரி, இங்கே அதுக்குள்ள ஜேகேன் ஜிம்மின்னு வந்துடுறானுங்க. வயன் ப்ளீஸ், கொஞ்சம் ஃபீல் பண்ணாமல் இருக்கியா? உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும். நான் தான் இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணது. இவங்க 2 பேருக்கு எதாவது ஆச்சுன்னா நான் தான் எல்லாருக்கும் பதில் சொல்லியாகும். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு பேசி எல்லாமே அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் சேஃபும் கிடையாது அங்கே இருக்கிறது. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சமாதானப்படுத்திட்டு அவளுங்களுக்கும் சாப்பிட்டுட்டு அவளுங்களும் போய் தூங்கிட்டாளுங்க. நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு சாப்பிடவும் பிடிக்கல. அப்போது ஜங்குக் வரான். ஜிமின் ஆக்சுவலாக அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டாக இருந்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டான். இந்த ஹோட்டலில் ஆக்சுவலாக பெருசாக யாருமே இல்லை. நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க செக் அவுட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ இருக்கிறது நீங்கள் லைக் 3 பேர் தான், அவனுங்க 2 பேர். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வயன், ஜங்கு உள்ளே வரலாமா? வா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரான். வயன், கண்டிப்பாக ரோஸ் கிடச்சிருவா. நம்ம போய் மார்னிங் ஒரு தடவை தேடி பார்ப்போம், புரியுதா? நீ நீ எதையுமே கவலைப்படாத, எல்லாமே நல்லா தான் நடக்கும். மியாவும் சீக்கிரமாக கிடச்சிருவா, சரியா? மேபி அவள் ஃபோன் மிஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஒரு வேளை ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கூட உனக்கு கால் பண்ணலாம். இல்லை இல்லைடா, எனக்கு பயமாக இருக்கு, அவளுக்கு எனக்கு வேணும். போயேன், இங்கே பார், ஒன்றும் ஆகாது நான் சொல்கிறேன்ல. ம் சரி, காலையிலே போய் பார்ப்போம். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து சரி நீ தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அப்படியே தண்ணி குடிக்கிறீங்க. லைக் உங்களுக்கு வந்து அந்த தண்ணி குடிச்சானா ஒரு மாதிரி லைக் போதை மாதிரி ஒரு மாதிரி ஏறுது. லைக் அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு தாட், ஹானி அந்த மாதிரி ஆகுது உங்களுக்கு. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கா. ஜங்குக் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஜெகே போய் கதவை சாத்துறான். என்னாச்சு, எது கதவை சாத்துற? அது மட்டும் இல்லாமல் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கு. ஐ நீட் டு டூ தட். எனக்கு அந்த மாதிரி பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் காதலை சொல்கிறீங்க. அதுக்கு தான் நான் இருக்கல. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. என்னதான் ஜிமின் வந்து அவங்ககிட்ட சும்மா ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசினாலும் உங்களுக்கு ஜங்குக்கு பார்த்தோன்னா ரொம்பவே பிடிச்சிருச்சு. லைக் அவன் உங்ககிட்ட டேக் கேர் பண்ணிக்கிறது, மற்றவங்கள விட உங்களை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பான் ஜங்குக். நீங்கள் வந்தாலேருந்து நோட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் போகிறப்பயாவது லவ் சொல்லிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ கடைசியில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைக் அந்த மாதிரி தோணிடுச்சு. ஸோ அது பண்ணணுன்ட்டு அவனும் உங்கள் ஐட்டோவை பார்க்குறான். ஜாங்கோ, I love you. I love you so much. I love you, I love you. அதுக்கப்புறம் லைக்
அவன் வந்து இல்லை உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு ஷர்ட் அப்புறம் வந்து பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. நீங்களும் அவன் ஷர்ட் அண்ட் பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் லைக் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான்.